இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உந்தன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஆண்டவர் இன்று நமக்கு அருளும் உயிருள்ள வார்த்தை மீகா 2:13. அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார். ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார். இவ்வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். அன்று ஆபிரகாம் தனது மூத்த பணியாளரிடம் தனது மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க சொன்னபோது அப்பணியாளரிடம் ஆண்டவரே உனக்கு முன் தன் தூதரை அனுப்புவார் என்றார். அதன்படியே ரெபேக்கா என்ற மகளை வாழ்க்கை துணையாக ஆண்டவர் முன்குறித்து வைத்து அப்பணியாளருக்கு காண்பித்து ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இன்று உங்களையும் இவ்வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால மனவாழ்க்கை துணையை தம் தூதர்களை அனுப்பி தடைகளை தகர்த்து முன்குறித்து வைத்துள்ள துணையை காண்பித்து ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். ஆமீன்.